நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நம்ம கிட்ட வருது, அதுல என்னென்னலாம் போடுறாங்க, பேக்கடு ப்ராடக்ட்ஸ்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லைன்னு தெரிஞ்சும் அதையே நம்ம அப்படி விரும்பி சாப்பிட்றோம். இன்னைக்கு ஒரு குழந்தை கிட்ட போயிட்டு பால், காய்கறி, மளிகை சாமான்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நாங்கள் மாசம் மாசம் லிஸ்ட் எழுதி அண்ணாச்சி கிட்ட கொடுத்துருவோம், கடைக்கார அண்ணாச்சி வந்து வீட்டில் போட்டுருவாரு, அப்படின்னா வந்து கடையில இருந்தானே அந்த பொருட்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க வந்து ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இந்த மாதிரியான அவேர்னஸ் இல்லாததுனால பசியை தாண்டி டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னா என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம இனிப்பு, காரம் இந்த ரெண்டு சுவையை தாண்டி இருக்கிற துவர்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு, கசப்புன்ட்டு இந்த மாதிரி எந்த சுவையவே வந்து இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து நாக்குல டேஸ்ட் பண்ணி பார்க்கறதே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது இல்லாம துவர்ப்புன்ற டேஸ்ட் எப்படி இருக்கும்னே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. வெளியில அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரு நாள்ல ஒரு தடவையாச்சும் நம்ம ஏதோ ஒரு சோடாவோ இல்லை ஏதோ ஒரு ஏரட்டட் ட்ரிங்க்ஸோ கண்டிப்பா குடிச்சிருப்போம். அதுவும் இல்லாம ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், அதை தாண்டி எத்தனையோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண அந்த பேக்கடு சிப்ஸை சாப்பிட்றோம். அதை தாண்டி சாக்லேட்ஸ், உண்மையாவே கோகோன்றது அவ்வளோ கசக்குங்க. அந்த சாக்லேட் எல்லாத்துலேயுமே இருக்கிறது சர்க்கரையோட கண்டென்ட் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. இதை தாண்டி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, ஓகே, வெளியில எல்லாத்தையும் சாப்பிட்றத விட்டு இனிமேல் நம்ம வீட்டு சாப்பாடே சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம சாப்பிட்ற அரிசி, பருப்பு, காய்கறி, கீரை, பழம்ட்டு எல்லாத்துலேயுமே மண்ணில் விளைஞ்சி வரும்போதே சூப்பர் பாஸ்பேட், யூரியா, டிஏபின்னு எக்கச்சக்கமான கெமிக்கல் அடிச்சு தான் அறுவடையே பண்றாங்க. அறுவடை பண்ண பிறகு அதில் ஆட் பண்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலப்படங்களை பத்திலாம் நான் சொல்லவே தேவையில்லை. இந்த அளவுக்கு கடைசி ஒரு 60 வருஷத்துல நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ஃபுட் ஹேபிட்ஸும் அவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நோய் வராம எப்படிங்க இருக்கும்? இந்த விஷயம்லாம் தான் என்ன நானே கொஞ்ச நாள் நோட்டீஸ் பண்ணதுல, மற்றவங்களை நோட்டீஸ் பண்ணதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அப்போ இதெல்லாம் மாற்றணும்னு நான் முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணன்றத அடுத்த வீடியோவில் சொல்றேன். அது வரைக்கும் பாய்.